வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் முருகானந்தம். என்னோட யூடியூப் சேனல் எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர். ரொம்ப நன்றி நண்பர்களே, நீங்கள் இந்த சேனலை கொடுத்துக்கிட்டு வர ஆதரவுக்கு. நீங்கள் கொடுக்குற ஆதரவு தான் நான் அடுத்தடுத்த வீடியோ போடுறதுக்கு உண்டான ஆர்வத்தை எனக்கு கொடுத்துக்கிட்டு இருக்கு நண்பர்களே. நம்மளோட எம்என்பி வில்லேஜ் ட்ரேடர் அப்படிங்கிற யூடியூப் சேனல் உருவாக்குனதோட நோக்கமே என்ன அப்படிங்கிறத நம்ம நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கோம். நம்மள மாதிரி கிராமத்துலேருந்து வரவங்க, அதுவும் நம்ம தமிழ்நாட்டு மக்கள் ரீட்டைல் பீப்புளர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா, இந்த பங்குச்சந்தையில் என்ன நடக்குது அப்படிங்கிற விஷயத்த அவங்களுக்கு புரிகிற வகையில் சொல்லக்கூடிய சேனல்ஸ் ஆகட்டும், நபர்களாகட்டும் ரொம்ப குறைவாக தான் இருக்கிறாங்க. ஸோ நாம் கற்றுக்கிட்ட விஷயத்த நான் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 2007 இந்த பங்குச்சந்தையில் இருக்கிறேன் நான். ஸோ நாம் கற்றுக்கிட்ட விஷயத்த, நாம் அடிப்பட்ட விஷயத்த, நாம் தெரிஞ்சுக்கிட்ட விஷயத்த ஸோ மக்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நம்மளுடைய இந்த சேனலை நம்ம உருவாக்கணும். அதை தொடர்ந்து நம்ம நிறைய விஷயங்களை நம்ம சொல்லியிருக்கோம். நிறைய ஸ்ட்ராட்டஜிஸை நம்மளோட யூடியூப் சேனலில் போட்டிருக்கோம். ஆப்ஷன் பையிங் பண்ணால் என்ன ரிஸ்க் இருக்குது, ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் என்ன ரிஸ்க் இருக்குன்றதையும் சொல்லியிருக்கோம். எல்லாருமே வந்து ஆப்ஷன் பையிங் பண்ணாதீங்க, குறைஞ்சது 2-3 வருஷம் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். ஆப்ஷன் செல்லிங் பண்ணால் தான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களால் கன்சிஸ்டன்சியாக ப்ராஃபிட்டையும் எடுக்க முடியும், உங்களோட கேபிட்டலையும் காப்பாற்ற முடியும். ஸோ ஆப்ஷன் பையிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி என்ன, ஆப்ஷன் செல்லிங்கோட வின்னிங் ப்ராபபிலிட்டி என்ன, ஏன் நான் ஆப்ஷன் செல்லிங்கை பண்ண சொல்கிறேன் அப்படிங்கிற நிறைய வீடியோஸ், கிட்டத்தட்ட 100க்கு மேற்பட்ட வீடியோஸை நம்மளோட சேனல்ஸில் நம்ம போட்டிருக்கோம். ஸோ அதனால் அந்த வீடியோஸை போய் பாருங்கள். அதே போல் பார்த்தோன்னா இந்த பங்குச்சந்தையில் நிறைய பேர் நிறைய P&L ஷேர் பண்ணலாமே தவிர அதில் இருக்கிற நுணுக்கங்களையும் இதை நீங்கள் பண்ணுங்க அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களும் ரொம்ப ரொம்ப குறைவாக தான் இருக்காங்க. ஸோ அதன் அடிப்படையில் வந்து நமக்கு தெரிஞ்ச விஷயம் எல்லாருக்கும் சொல்லணும் அப்படிங்கிறது அது வெளிப்படையாக சொல்லணும். அவங்களுக்கு எட்டா கனியாக இருக்கிற விஷயங்களை வந்து அவங்களுக்கு எட்டும் வகையில் வந்து பார்த்தோன்னா நாம் ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக தரணும், அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு தான் நாம் இந்த சேனலை ரன் பண்ணிகிட்ருக்கோம். நிறைய உதவிகளையும் ஹெல்ப்களையும் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். நாம் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா, ஸோ பங்குச்சந்தையில் பணம் இல்லாதவங்க, கடன்பட்டு வரணும் அப்படின்னு நினைக்கிறவங்க யாருமே பங்குச்சந்தைக்கு வராதிங்க. இங்கே ஈஸியாக பணம் சம்பாதிக்க முடியாது. யாரால் இங்கே பணம் சம்பாதிக்க முடியும் பங்குச்சந்தையில் அப்படின்னா, ஓரளவுக்கு டீசெண்டான கேபிட்டல், பணக்காரர்கள் மட்டும்தான் இங்கே பணத்தை சம்பாதிக்க முடியும் பங்குச்சந்தையில். ஓரளவுக்கு டீசெண்டான கேபிட்டலை வச்சுக்கிட்டு ஒரு டீசெண்டான ரிட்டர்ன்ஸ் வந்தால் போதும் அப்படின்ட்டு ரொம்ப டிசிப்ளினாக இருக்கிற பீப்புள்ஸால் மட்டும்தான் இங்கே பணம் சம்பாதிக்க முடியும். நான் 50,000 எடுத்துகிட்டு வந்தேன்னா, 1,00,000 எடுத்துகிட்டு வந்தேன்னா ஒரே நாளில் 2 லட்சம் ஆக்கிடுவேன், 4 லட்சம் ஆக்கிடுவேன், நடக்கும் என்றைக்காவது ஒரு நாள். நேற்று மாதிரி சென்செக்ஸ் ஒரு 1200 பாயிண்ட் மேலே போச்சுன்னா நடக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது. ஆனால் எத்தனை முறை போகும் அப்படிங்கிறத பார்க்கணும். ஸோ இங்கே பெரிய அளவில் ப்ராஃபிட் பண்ணுறது அப்படிங்கிறதுக்கு வந்து வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி. என்றைக்கோ ஒரு நாள் கிடைக்கும். ஒட்டுமொத்தமாக நீங்கள் கூட்டி கழிச்சு பார்த்தீங்கன்னா நீங்கள் லாஸில் தான் இருப்பீங்க. ஸோ அதனால தான் நம்ம எல்லாருமே சொல்கிறோம், ஆப்ஷன் செல்லிங் பண்ணுங்கள். இங்கேயும் லாஸ் வந்தாலும் உங்களுடைய கேபிட்டல் பெரிய அளவில் பாதிக்காது. உங்களுக்கு ஒரு டீசெண்டான டிசிப்ளினான ஒரு ரிட்டர்ன்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். ஸோ ஆப்ஷன் செல்லிங்கை பொறுத்த வரைக்கும் நான் நிறைய இடத்துல சொல்லியிருக்கேன். எனக்கு 10% 5-10% ஃபார் மந்த் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மட்டும் நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை வாங்கி பயனடையுங்க அப்படிங்கிற விஷயத்தை நம்ம ஆரம்பத்துலேருந்தே சொல்லிக்கிட்டு இருக்கோம். அதனுடைய அடிப்படையில் தான் வந்து பார்த்தோன்னா நாம் நிறைய விஷயங்களை, அதுவும் வந்து இன்ட்ராடேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டெய்லி ஒரு எக்ஸ்பைரி வந்திருக்கு. ஸோ இந்த இன்ட்ராடேயில் நம்ம ட்ரேட் பண்ணணும் அப்படின்னா மேனுவலாக ட்ரேட் பண்ணுறது அப்படிங்கிறது ரொம்ப கடினம். எல்லாருமே ப்ரொஃபஷனல் ட்ரேடராக சிஸ்டத்துக்கு முன்னாடி உட்காந்து ட்ரேட் பண்ணுறாங்களா அப்படின்னு கேட்டாலும் அதுவும் ஒரு கொஸ்டின் மார்க். ஏன்னா இந்த பங்கு சந்தையை நம்பி வேலையை வெட்டிலாம் விட்டுட்டு வந்துட்டோம், நாளைக்கு சொத்துக்கே தெருவுக்கு போக வேண்டியதாகி போயிடும். ஸோ அதனால தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா பார்ட் டைமாக ஒரு வேலையை பார்த்துக்கிட்டு ஒரு பார்ட் டைமாக அந்த பங்கு சந்தையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதனால் சில பிரச்சனைகளும் நமக்கு வருது. சரியான நேரத்தில் ட்ரேட் எடுக்க முடியாது, சரியான என்ட்ரி மிஸ் பண்ணுவோம், தப்பாக ட்ரேட் எடுப்போம், ஸோ ரொம்ப எமோஷ்னலாக ட்ரேட் எடுப்போம். இதெல்லாம் நம்ம அவாய்ட் பண்ணணும் அப்படிங்கிறதுனால தான் இந்த ஆல்கோ ட்ரேடிங் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை வந்து நம்ம மக்களுக்கு சொல்லுவோம் அப்படிங்கிறது. இந்த ஆல்கோ ட்ரேடிங்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, கண்டிப்பாக வந்து உங்களுக்கு வந்து ஸ்ட்ராட்டஜிஸ் தெரிஞ்சிருக்கணும், அந்த ஆல்கோவில் கோடிங் பண்ண தெரிஞ்சிருக்கணும், ஸோ டிசிப்ளினாக ட்ரேட் பண்ண தெரிஞ்சிருக்கணும். ஸோ இது எல்லாமே வந்து அது பார்க்கும். நம்ம ஒன்லி நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸை கோடிங்காக கொடுத்துட்டா போதும், அதுக்கு எமோஷன் இருக்காது, அதுக்கு வந்து பார்த்தோன்னா லாஸில் இருக்கா ப்ராஃபிட்டில் இருக்கா எதுவுமே தெரியாது. நம்ம கொடுத்த விஷயத்த பர்ஃபெக்டாக செய்யும். ஸோ எக்ஸாம்பிளுக்கு நம்ம இந்த எந்திரன் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். டிவியை ஆன் பண்ணுன்னு சொன்னால் மட்டும்தான் டிவியை ஆன் பண்ணணும், டிவியை போடுன்னு சொன்னால் தூக்கி கீழே போட்டுரும். அந்த மாதிரி நாம் என்ன ப்ரோக்ராம் பண்ணி கொடுக்குறோமோ அந்த ஆல்கோவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அதை பர்ஃபெக்டாக டிசிப்ளினாக பண்ணி முடிக்கும். ஸோ இதை நான் நிறைய டெஸ்ட்டுலாம் எடுத்ததுக்கு முடிச்சதுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா ஏப்ரல் மாதத்துலேருந்து நம்மளுடைய கேபிட்டலை வந்து அந்த ஆல்கோவில் குவான்மேனோட ஆல்கோ சாஃப்ட்வேரில் நம்மளுடைய ஸ்ட்ராட்டஜிஸ் எல்லாமே நம்ம டிப்ளை பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அந்த குவான்மேன் வாங்கணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் நீங்கள் மேலே தெரிகிற எம்என்பி விடி அப்படிங்கிற கூப்பன் கோடை யூஸ் பண்ணி 15% நீங்கள் டிஸ்கவுண்ட் எடுத்துக்கலாம். அது லைஃப் டைம் டிஸ்கவுண்ட் உங்களுக்கு கிடச்சிக்கிட்டே இருக்கும். அந்த கூப்பன் யூஸ் பண்ணுற வரைக்கும் வேணுன்றவங்க பயன்படுத்திக்கோங்க. நம்மளோட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி கோர்சஸை பை பண்ண போகிறவங்க எல்லாருக்கும் தான் வந்து பார்த்தோன்னா நம்மளுடைய இந்த ஆல்கோவில் இந்த சாஃப்ட்வேர் வந்து நம்ம எப்படி
டிப்ளாய் பண்ணுறது அப்படிங்கிற விஷயங்களை பற்றி நம்ம இதில் சொல்லி கொடுக்குறோம். இதில் எவ்வளோ ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு, இவ்வளோ பெரிய ரிட்டர்ன்ஸ் நம்மளோட ஆப்ஷன் செல்லிங்கில் கிடைக்குதா அப்படின்னு சந்தேகப்படுற நண்பர்களுக்கு ஸோ ரியலாக ட்ரேட் பண்ணி நமக்கு என்ன டேட்டா கிடைச்சிருக்கோ அந்த டேட்டாவை ஒரு எக்ஸலில் அரைவ் பண்ணி தான் உங்களுக்கு கொடுக்க போகிறேன். வாங்க இந்த வீடியோக்குள்ளார போகலாம். இந்த வீடியோ கொஞ்சம் லென்த்தியாக இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஸோ உங்களுக்கு பயனுள்ள தகவலை கொடுக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன். வாங்க இங்கே பாருங்கள் நண்பர்களே. ஸோ ஏப்ரல் மாதத்துலேருந்து நாம் இந்த ஆல்கோவில் நம்மளோட ஸ்ட்ராட்டஜிஸ் ஆப்ஷன் செல்லிங் நம்ம இருக்கோம் இல்லையா, இந்த ஆப்ஷன் செல்லிங் கோர்சஸில் கொடுத்த ஸ்ட்ராட்டஜி தான் நான் இங்கே டிப்ளாய் பண்ணியிருக்கேன். ஸோ இந்த டிப்ளாய் பண்ண ஸ்ட்ராட்டஜிஸோட ரிட்டர்ன்ஸ் என்னென்னா இது முழுக்க இன்ட்ராடே ஸ்ட்ராட்டஜி. ஸோ டெய்லி ஒரு எக்ஸ்பைரி இருக்கிறதுனால மண்டேயில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மிட் கேப் நிஃப்டியில் இது ட்ரேட் பண்ணணும். ஸோ டியூஸ்டேயில் பின் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும். புதன்கிழமை வெனஸ்டேயில் வந்து பார்த்திங்கன்னா பேங்க் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும். தேர்ஸ்டேவில் நிஃப்டியில் ட்ரேட் பண்ணணும். ஃப்ரைடேவில் சென்செக்ஸில் ட்ரேட் பண்ணணும். ஸோ இப்படி ட்ரேட் பண்ணி கொடுக்குற ரிசல்ட்டு தான் இது. டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பீப்புள்ஸ் நம்ம கேபிட்டல் வச்சு டிஃப்ரெண்ட் பேஸ்கெட்டுன்னு சொல்லுவோம். இதை டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பேஸ்கெட்டில் நம்மளோட ஆல்கோ ரன் ஆகிட்டு இருக்கு. அதில் வந்து பார்த்தீங்கன்னா மினிமம் கேபிட்டல் எவ்வளோ வேணும் இந்த ஸ்ட்ராட்டஜியை ஒரு எக்ஸ்பைரிக்கு ரன் பண்ணணும் அப்படின்னா 7.5 lakhs வேணும். ஸோ அப்போது நாம் என்ன சொல்லியிருக்கோம் அப்படின்னா மினிமம் ஒரு 8 to 10 லட்ச ரூபா, மினிமம் ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டலோட, இல்லை அட்லீஸ்ட் ஒரு 9 லட்ச ரூபா கேபிட்டலோட, ஸோ 1 to 1.5 lakhs எக்ஸஸ் இருக்கணும். ஏன் அப்படின்னா நமக்கு சின்ன ட்ரா டவுன் வரும்போது நம்மளோட கேபிட்டல் குறைஞ்சிடுச்சு அப்படின்னாக்கா ஸோ நம்மளோட ட்ரேட் வந்து எக்ஸிக்யூட் ஆகாது. ஸோ அதனால் மினிமம் 7.5 lakhs தேவை. அப்படிங்கிறப்போ நீங்கள் வந்து ஒரு 9 லட்ச ரூபாய் இல்லை 8.5 lakhs to 9.9 lakhs வச்சுக்கிட்டு தான் நீங்கள் இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணணும். ஸோ அடுத்து இது வந்து பார்த்தீங்கன்னா ஒன்லி ஒரு லாட்டுக்கு தான் நாம் இவ்வளோ பண்ணுறோம். ஸோ என் நம்பர் ஆஃப் ஸ்ட்ராட்டஜி ட்ரேடை வந்து அது எடுக்கும். கிட்டத்தட்ட ஒரு நாளைக்கு ஒரு 13 ட்ரேடுக்கு மேலே அந்த ட்ரேட் எடுக்கும். டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் என்ட்ரி, டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் ஸ்டாப் லாஸ், டிஃப்ரெண்ட் டைம் ஆஃப் ஸ்டாப் லாஸ் ட்ரையலிங், டிஃப்ரெண்ட் டைம் எக்ஸிட்டிங். ஸோ இந்த மாதிரியான விஷயங்களை தான் நம்ம இதில் கோடிங்காக கொடுத்துருக்கோம். இந்த கோடிங்கை பேஸ் பண்ணி தான் ஒவ்வொரு இண்டெக்ஸ்லையும் எக்ஸ்பைரியில் நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி ரன் ஆகிட்டு இருக்கு நண்பர்களே. ஸோ இது பிரகாரம் பார்த்தீங்க அப்படின்னா ஏப்ரல் மாதம் வந்து பாருங்கள் எத்தனை ட்ரா டவுன் வந்திருக்கு அப்படிங்கிறத பார்த்தீங்க அப்படின்னா தெரியும் உங்களுக்கு. கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னாக்கா 4 நாள் வந்து ஏப்ரல் மாதத்தில் நமக்கு லாஸ் வந்திருக்கு. எவ்வளோ பர்சன்டேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா 1.03%, 1.61%, 0.84%, 0.96%. ஸோ அப்போ இதிலிருந்து நமக்கு என்ன தெரியுது அப்படின்னா மேக்ஸிமம் நமக்கு ட்ரா டவுன் வந்துச்சு அப்படின்னா 1.5லேருந்து 2% வரைக்கும் ஒரு நாளைக்கு ட்ரா டவுன் வரதுக்கான வாய்ப்பு ரொம்ப பிரகாசமாக இருக்குது. ஸோ ப்ராஃபிட் வரும்பொழுது எப்படி வருதுன்னு பார்த்தீங்கன்னா அதுவும் மேக்ஸிமம் 2% வரைக்கும் நமக்கு வருது. ஸோ 0.3 இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் நமக்கு ஃபார் மந்த்லி நமக்கு ரிட்டர்ன்ஸ் இதில் கிடைக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் மாதத்தில் மொத்தம் 20 ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா 4 ட்ரேடிங் செஷன் நமக்கு வந்து நம்மளோட ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி வந்து லாஸை கொடுத்துருக்கு. ரிமைனிங் இருக்கிற நாள்ஸ் எல்லாமே நமக்கு வந்து ப்ராஃபிட் தான் கொடுத்துருக்கு. அதன் பிரகாரம் பார்த்தீங்கன்னா 14.63% லாஸ் எல்லாம் போக நமக்கு நெட் ப்ராஃபிட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 14.63% ஏப்ரல் மாதம் நமக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு நண்பர்களே. ஸோ அதுவே வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா மே மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா கிட்டத்தட்ட 16 ட்ரேடிங் செஷன் நமக்கு வந்து அந்த 16 ட்ரேடிங் செஷனில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா 2 நாள் நமக்கு லாஸ் கொடுத்துருக்கு. அது 2 நாளோட லாஸையும் வந்து பார்த்தீங்கன்னா 0.62%, 0.23%. ஸோ ஓவரால் குமுலேட்டிவாக லாஸு ப்ராஃபிட் எல்லாத்தையும் கூட்டி கழிச்சு நெட்டாக பார்த்தோம்னாக்கா அகைன் மே மாதம் நமக்கு 14.36% நமக்கு அது ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. ஸோ ட்ரா டவுன் பாருங்கள் இங்கே 0.63% தான் வந்திருக்கு. ஸோ நமக்கு ரிட்டர்ன்ஸ்னு பார்த்தீங்கன்னா நியர்பை 2%, 1.91% வரைக்கும் நமக்கு ரிட்டர்ன்ஸை கொடுத்துருக்கு மே மாதத்தோட என்ட்ரி எக்ஸிட் பிரகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா. அதுவே வந்து பாருங்கள் ஜூன் மாதத்தில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு 1 வீக் நம்ம ட்ரேட் பண்ணலை, 3 days வந்து நம்ம ட்ரேடே பண்ணலை. ஏன் அப்படின்னு கேட்டோன்னா நமக்கு இந்த எலெக்ஷன் ரிசல்ட் இருந்தது, ப்ரீமியம் எல்லாமே ரொம்ப ஹையாக இருந்தது. ஸோ நமக்கு ஸ்டாப் லாஸ் அடிச்சுன்னா பெருசாக ட்ரா டவுன் வரும், ஸோ நமக்கு தேவையில்லை அப்படின்னு சொல்லிட்டு நாம் அந்த ஒரு வாரம் நம்ம ட்ரேட் எடுக்கல. அங்கே பார்த்தீங்கன்னா தெரியும் 6ஆம் தேதிக்கு அப்புறம் தான் நம்ம ட்ரேடே எடுத்திருக்கோம். அதுலேயும் நம்ம கிட்டத்தட்ட 16 ட்ரேடிங் செஷன் நம்ம வந்து பார்த்தோன்னா ட்ரேடை பண்ணியிருக்கோம். ஸோ அந்த ட்ரேட் பண்ணதில் வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 4 நாள் நமக்கு வந்து ட்ரா டவுன் வந்திருக்கு. அதுவுமே பாருங்கள் 0.75%, 0.13%, 1.28%, 0.02%. ஸோ மினிமலாக தான் நமக்கு லாஸ் வந்திருக்கு. அப்படி இருந்தாலும் ஜூன் மாதத்தோட நம்மளோட ரிட்டர்ன்ஸ் வந்து பார்த்தோன்னா 8.84% நமக்கு ஜூன் மாதத்தில் ரிட்டர்ன்ஸ் கிடச்சிருக்கு நண்பர்களே. அதே போல் இப்போ கரண்ட் மந்த்து ஜூலை மாதத்தில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம ஃபுல்லாகவே ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம், ட்ரேட் வந்து நம்ம பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த ட்ரேட் பண்ணதில் நிறைய ஈவெண்ட் இருந்தது, மார்க்கெட்டில் ரொம்ப வாலட்டிலிட்டி இருந்தது, கீழே போய் அடிக்கிறதும் மேலே போய் அடிக்கிறதும் ஸ்பைக் ஆகிறதும் இவ்வளோ பிரச்சனைக்கும் இடையில வந்து பார்த்திங்க அப்படின்னாக்கா நமக்கு இந்த மாதம் ட்ரா டவுன் கொஞ்சம் அதிகமாகவும் வந்திருக்கு. அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்தோன்னா இது வரைக்கும்
கிட்டத்தட்ட நமக்கு 6 நாள் ட்ராடவுன் வந்திருக்கு ஜூலை மாதத்தில். அண்ட் ட்ராடவுனோட பர்சன்டேஜ் பாருங்கள் 0.43%, 0.27%, 0.24%, 0.32%. இது எல்லாமே மினிமல். ஸோ இங்கே வந்திருக்கு பாருங்கள் 1.5%. அன்றைக்கி தான் வந்து நம்மளோட பட்ஜெட், செவ்வாய்க்கிழமை பட்ஜெட் வந்தது. அன்றைக்கி வந்து பாருங்கள் நமக்கு 1.5% நமக்கு லாஸை கொடுத்துருக்கு. அடுத்த நாள் வந்து பாருங்கள் பேங்க் நிஃப்டியோட எக்ஸ்பைரிலையுமே நமக்கு வந்து 2.29% நமக்கு லாஸை கொடுத்துருக்கு. ஸோ இந்த ஸ்ட்ராட்டஜியை பயன்படுத்தணும்னு நினைக்கிற நண்பர்கள் 2% வரைக்கும் லாஸ் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நினைக்கிறவங்க, அந்த தகவல் எனக்கு தெரியும், எனக்கு பரவாயில்ல, நான் மேனுவலாக பண்ணேன்னா நான் ஒரு நாளைக்கு 50% கேபிட்டலில் லாஸ் பண்ணுவேன். ஸோ எனக்கு சிஸ்டம் ட்ரேடிங்கில் வந்து அதிகபட்சமாக 2%, 2.5% அப்படின்றப்போ வந்து பார்த்தோன்னா ஒரு 10 லட்ச ரூபா கேபிட்டல் வச்சுக்கணும், ஒரு 20,000 வரைக்கும் லாஸ் வரும்னா அது வந்து நீங்கள் சாதாரண விஷயம்தான். இது ஓகேன்னு நினைக்கிறவங்க இந்த ஆல்கோ ட்ரேடிங்கை பண்ணலாம். ஸோ ஜூலை மாதம் வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா 9.06% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு இந்த மந்த்து மட்டும். ஸோ ஓவராலாக ஏப்ரல் மாதத்தில் இருந்து ஸோ இன்னைக்கு வரைக்கும் ஜூலை மாதம் லாஸ்ட் ட்ரேடிங் செஷன் 26/7/2024 வரைக்கும் பார்த்தீங்கன்னா 46.88% ப்ராஃபிட்டில் தான் இருக்குது நம்மளுடைய ஆல்கோ ஸ்ட்ராட்டஜி ட்ரேடிங். ஸோ இதை பாருங்கள், உங்களுக்கு என்ன பண்ணணும். ஸோ மினிமம் நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 7.5 lakhs கேபிட்டல் வச்சுக்கிட்டு ரன் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா இந்த 4 மாதத்தில் 3.5 லட்சம் ரூபாய் உங்களுக்கு ப்ராஃபிட்டாக கிடச்சிருக்கும். இதில் டேக்ஸஸ்ஸு, ப்ரோக்கரேஜ் இது எதையுமே லெஸ் பண்ணலை, ரியலாக வந்த ப்ராஃபிட்டை மட்டும் தான் போட்டிருக்கும். இதில் டேக்ஸஸ் அண்ட் ப்ரோக்கரேஜ் நீங்கள் லெஸ் பண்ணிவிட்டு பார்த்தீங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் 3 லட்சம் ரூபாய் உங்களுக்கு இங்கே ரிட்டர்ன்ஸாக கிடச்சிருக்கும். ஸோ அடுத்தது பாருங்கள், 4 லாட் வச்சு ரன் பண்ணி, இது எல்லாமே 1 லாட் வச்சு ரன் பண்ணுறவங்களுக்கு மினிமம் கேபிட்டல் நம்மளோட ஸ்ட்ராட்டஜி ரன் பண்ணோன்னா கண்டிப்பாக 7.5 lakhsக்கு மேலே கேபிட்டல் வேணும் அப்படிங்கிறத மறந்துடாதீங்க. இது வந்து பார்த்தோன்னா இன்னொரு பேஸ்கெட்டு நம்ம வந்து பார்த்தோன்னாக்கா 4 லாட்ஸ் வச்சு ரன் பண்ணிகிட்டு இருக்கோம். இதுக்கு 30 lakhs தேவை. அதில் வந்து பாருங்கள், ஸோ இந்த 4 மாதத்தில் 14 lakhs வந்து நமக்கு ப்ராஃபிட் கொடுத்துருக்கு. ஸோ இதுலேயுமே உங்களுக்கு வந்து சார்ஜஸ், ப்ரோக்கரேஜ் எல்லாமே ஒரு 2 lakhs 3 lakhs போனாலுமே கூட 10% 10 lakhs வந்து அதில் ப்ராஃபிட்டில் தான் இருக்கீங்க. ஸோ இது வந்து பெரிய கேபிட்டல், அது நமக்கு தேவையில்லை, இது நமக்கு எட்டாதது. ஸோ இது ஒரு பிக் பிளேயர்ஸ் வச்சுட்டு இருக்கிற ஒரு கேபிட்டல், அது அவர் வச்சுட்ருக்காரு. ஸோ அதை வந்து ஜஸ்ட் ஃபார் இன்ஃபர்மேஷனாக நம்ம இதில் வந்து எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ நாம் எல்லாருமே இந்த 2 கேட்டகரியில் தான் இருக்கிறோம். ஸோ மினிமமாக வேணும்னு நினைக்கிறவங்க 7.5 lakhs வச்சு ரன் பண்ணுங்கள். நான் ஓரளவுக்கு மாடரேட்டாக கேபிட்டல் வச்சுட்ருக்கேன்னு நினைக்கிறவங்க 30 lakhs வச்சுக்கிட்டு 4 லாட் வச்சு ரன் பண்ணுங்கள் நண்பர்களே. ஸோ 46% ரிட்டர்ன்ஸ் கொடுத்துருக்கு. நீங்கள் என்ன தான் ஆப்ஷன் பையிங்கில் விழுந்து ட்ரேட் பண்ணாலும், ஆப்ஷன் செல்லிங்கில் நீங்கள் மேனுவலாக ட்ரேட் பண்ணாலும் இவ்வளோ பர்சன்டேஜ் கன்சிஸ்டன்சியாக எடுக்க முடியாது நண்பர்களே. ஸோ உங்களுக்கு இந்த ஸ்ட்ராட்டஜிஸ் வேணும், என்கிட்ட நீங்கள் கோடிங் பண்ணிக்கணும், இது எப்படி ட்ரேட் பண்ணுதுன்றது தெரியணும், என்னோடய ஹெல்ப்பை பண்ணிக்கணும், எடுத்துக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக உங்கள்கிட்ட ஒரு 10 லட்ச ரூபாய் கேபிட்டல் இருக்குது அப்படின்னாக்கா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஸ்ட்ராட்டஜி நீங்கள் பயன்படுத்திக்கலாம். ஸோ அதுக்குண்டான சப்போர்ட்டை எல்லாமே கொடுக்குறோம். இதுக்கு ஒரே ஒரு கண்டிஷன்ஸ், இது யாருக்கு நம்ம கோடிங் பண்ணி கொடுக்குறோம், யாருக்கு இதை நம்ம சப்போர்ட் பண்ணி கொடுக்குறோம், யாருக்கு நம்ம இந்த ஸ்ட்ராட்டஜியை பண்ணி கொடுக்குறோம்னா நம்மக்கிட்ட ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜி இதுக்கு முன்னாடி வாங்கியிருக்கிறவங்க, இதுக்கு மேலே வாங்க போகிறவங்களுக்கு மட்டும்தான் அந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம கொடுக்க முடியும். இந்த ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம ஆப்ஷன் செல்லிங் ஸ்ட்ராட்டஜிஸில் கூட கொடுக்கல. ஸோ அந்த கோர்சஸை வாங்குறவங்களுக்கு இதை நாம் ஆல்கோ பண்ணி கொடுக்குறோம். ஆல்கோ பண்ணி கொடுத்து அவங்கள நம்ம ப்ராஃபிட் பண்ணி கொடுக்குறோம் நண்பர்களே. ஸோ உங்களுக்கும் வேணும், நான் 10 லட்ச ரூபாய்க்கு மேலே கேபிட்டல் வச்சுட்ருக்கேன், இவ்வளோ பர்சன்டேஜ் எனக்கு கிடைச்சா போதும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள், நான் ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டை ஒரு பிஸ்னஸாக பார்க்குறேன், இதை நான் கேம்லிங்காக பார்க்கல, ஒரு ப்ரொஃபஷனல் ட்ரேடராக வரணும் அப்படின்னு நினைக்கிற நண்பர்கள் ஸோ இந்த ஆல்கோ கோர்ஸை வாங்கி நீங்கள் பயனடையலாம் நண்பர்களே. ஸோ இந்த தகவல் உங்களுக்கு ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். அப்படி பயனுள்ளதாக இருக்குது அப்படின்னாக்கா இந்த வீடியோவை உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ ரொம்ப நன்றி நண்பர்களே. வாழ்க தமிழ், வளர்க என் தமிழ் மக்கள்.